அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பின் ஒரு வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது கர்ம யோகத்திலே நினது பேரொருளின் நெறியிலே நாட்டம், கர்ம யோகத்தில் நிலைத்திடுதல் என்று இவை அருளாய், குறிகுணம் ஏதும் இளதாய் அனைத்தாய் புலவிடு தனிப்பரம்பூடு. முற்றுவதலின் 40வது அமர்வுக்கு களை கட்டி இருக்கிறது. பெரியவர்கள்தான் வந்திருக்கிறார்கள். ஒரு நெருஞ்சன் பாரதி எழுதியிருக்கிறார். சந்தோஷமா இருக்கு. இது அருமையான கட்டம். போன வாரம் நம்ம பார்த்தது வந்து பரதனும் ராமனும் சந்தித்ததும், தசரதன் காலமான செய்தியை அறிந்த ராமன் கிளம்பியது, அவனை தேற்றி நீர்க்கடன் செய்து வசிஷ்டன் ராமனை கொண்டு நீர்க்கடன் செய்கின்றது. இந்த இதில் வந்து ராமன் சமாதானம் சொல்ற இந்த கட்டத்தில் நம்ம நிறுத்திருக்கோம். உலகத்தில் தோன்றின உள்ளெல்லாம் மறையும் உண்மை தெரிஞ்சவன். கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே, கர்ப்பத்தில் இருக்கிற சிசு கூட வெளியில் வராமையே கர்ப்பத்திலேயே காலமாகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். 60,000 வருஷம் நான் முடிச்சிருக்கேன். ராஜபோகம் இருந்திருக்கேன். இந்த சாவுக்கு நீ கலங்கலாமா அப்படின்னு சொல்லி அவன் தேற்றி நீர்க்கடத்தை எல்லாம் முடிந்தது. இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இன்னைக்கு ராத்திரி அவங்க தூங்கி முடிச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலங்கள் தான் விவாதம் ஆரம்பிக்கிறது. அந்த அந்த எஜ்ஜில் வந்து நிறுத்திருக்கோம். இப்போ அங்கே என்றபின் ஏந்தலும் எழுந்து நான்மறை பொன் திணிந்தன சடை புனிதனோடும் போய் சென்றனன் செறிதிரை புனலில் செய்கின நின்றனன் ராமனும் நெறியை நோக்கினான். புக்கனன் புனலிடை முழுகி போந்தனன் தக்கனன் மறையவன் சடங்கு காட்டத்தான் முக்கை நீர் விதி முறையின் ஈந்தனன் ஒக்க நின்று உயிர்தூரும் உணர்வு நல்குவான். ஆனவன் பிறவுல யாவும் ஆற்றிப்பின் மான மந்திரத்தவர் மன்னர் மாதவர் ஏனையர் பிறர்களும் சுற்ற எய்கினன் சாணகி இருந்த அச்சாலை எய்தினான். எய்திய வேலையில் தமிழ் எய்திய தையலை நோக்கினன் சாலை நோக்கினான். கைகளில் கண்மலர் புடைத்து கால்மிசை ஐயன அப்பரதன் வீழ்ந்து அரற்றினான். அவர் வெந்துயர் தொடர்பெற விம்மி விம்மி நீர் உந்திய நிரந்தரம் ஊற்றும் ஆறில சிந்திய குறிசில் ஊற்றும் மாறில ஊற்றும் ஒரு இம்முல முடிஞ்சு இம்முல ஆரம்பிச்சா மூற்றும் மாறில சிந்திய குறிசில செம்மல் சேர்ந்த கண் இந்தியங்களில் எரி கடல் உண்டு என்னவே. என்ற பின் ஏந்தலும் எழுந்து நான் மறை பொன் திணிந்தன சடை புனிதனோடும் போய் சென்றனர். செறிதரை புனலில் போய் சென்றனர். செறிதிரை புனலில் செய்க என நின்றனர். ராமனும் நெறியை நோக்கினார். இப்படி மேற்கண்டவாறு இது இவ்வளவு தூரம் எல்லாம் போன வாரம் பார்த்தேன். இத்தனை உயிர்களெல்லாம் தோன்றியவர்களெல்லாம் மறைந்து போவது இயற்கை என்ற அந்த வேதங்களின் எல்லையை கண்டன் இப்படி கலங்கலாமா தேக்கியது. அப்படி சொன்ன பிறகு என்ற பின் ஏந்தலும் எழுந்து ராமனும் எழுந்து வேந்தனும் பொன் திணிந்தன சடை புனிதனோடும் போய் சென்றனர். வேந்தர்கள் சூழ வசிஷ்டரும் கூட வர கங்கை ஆற்றுக்குள்ளே சென்று இறங்கினார். எல்லாரும் கங்கையில போய் அத்தியை கரைச்சிட்டு வருவாங்க. கங்கையிலேயே நீர்க்கடன் செய்யக்கூடிய பேரு தசரனுக்கு கிடைத்தது. சிறுதிரை புனலில் செய்க என போய் நீரில் கடன் செய்வாயாக என்று சொல்ல நின்றனர். ராமனும் நெறியை நோக்கினான். ராமனும் நெறியை நோக்கினான் அப்படின்னா செய்ய வேண்டிய செயல்கள் என்ன, இப்போ செய்யக்கூடிய காரியங்கள் அந்த கிரியைகள் என்ன அப்படிங்கிறத
உருக்கணும் யோசித்து நின்றார். புக்கனன் புனலிடை முழுகி போனான், தண்ணீரில் இறங்கினான். புக்கனன் புனலிடை முழுகி போனான், மூழ்கி எழுந்தான். தக்க நல் மறையவன் சடங்கு காட்ட வசிஷ்டன் என்னென்ன சடங்குகளை செய்ய வேண்டும் என்று சொல்ல தான் முக்கையின் நீர் விதி முறையின் நீந்தன. 3 முறை கையால நீரை எடுத்து நல்கினான். முறையின் நீந்தன் ஒக்க நின்று உயிர் தரும் உணர்வு நல்குவான். இவனுக்கு தசரதனுக்கு நீர்க்கடன் நல்கியவன் யார் என்றால், ஒவ்வொரு உயிரிலும் உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து உயிரிலும் ஒரே போல நின்று உணர்வை கொடுப்பவன் யாரோ அவன் கொடுத்தான். ஆனவன் பிறவுலா யாவும் ஆட்டி கங்கை மந்தாகினி கரையை அடைந்து மந்தாகினி பேரைதான் இன்னொரு பேர் தான். ஆனவன் பிறவுல யாவும் ஆற்றி பின் மான மந்திரத்தவர் மன்னர் மாதவர் ஏனையர் பிறர்களும் சுற்ற ஏகினான். சானகி இருந்த அச்சாலை ஏகினான். இப்படி கடன் கழித்த பிறகு ஆனவன் பிறவுல யாவும் ஆற்றி, அதற்கு பிறகு நீர்க்கடன் கழித்த பிறகு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து முடித்த பிறகு மான மந்திரத்தவர் அமைச்சர்கள் மன்னர் முனிவர்கள் ஏனையர் பிறர்கள் இது தவிர மக்கள் எல்லாரும் சேர்ந்து சுற்ற ஏகினான். எங்கு? ஜானகி இருந்த அச்சாலை பர்ணசாலைக்கு போய் சேர்ந்தான். ஜானகி என்ற பர்ணசாலையில் சேர்ந்தான். எய்திய வேளையில் தமிழ் எய்திய தையலை நோக்கினான். அப்படி போய் அடைந்த வேளையிலே தன்னந்தனிகளாக இருக்கின்ற தையலை நோக்கினான். யாரு? பரதன். இந்த குறிப்பை மனத்தில் வாங்கிக்கணும். அதாவது உத்தரகாண்டத்தில் வரக்கூடிய வார்த்தை, அதாவது மெட்டியை தவிர நான் எதுவும் பார்க்கறதில்லை அப்படின்னு லக்ஷ்மணன் சொன்னது உத்தரகாண்டத்தில் சொன்ன வார்த்தை. இப்போ பரதன் அது உபச்சார வார்த்தையாக சொல்றதை தவிர அதை அப்படியே 100% பொறிச்சு பார்க்கறது அப்படிங்கிறது நடக்காத காரியம். இந்த பரதன் பொருந்த நோக்குகிறான், அதை முழுக்க நோக்குகிறான். ஐயனை நோக்கினன், சாலை நோக்கினன், சீதையை பார்த்தான், அவ இருந்த இடத்தை பார்த்தான். கைகளில் கண்மணல் உடைத்து கால் மிசை கண்ணுல ஓங்கி அரைஞ்சிட்டு அவளுடைய காலில் விழுந்து பரதன் கதற தொடங்கினான். ஐயன் அப்பரதன் விழுந்து அரற்றினான். வெந்தியர் தொடர்ந்தர விம்மி விம்மி நீர் உந்திய நிரந்தரம் ஊற்றும் ஆற்றில ஊற்றும் மாறாமல் அப்படியே இருக்கிறது. வெந்துயர் வெம்மையான துயர் தொடர்ந்து கொண்டே இருக்க விம்மி விம்மி அவன் விம்மி அழுததாலே நீர் உந்திய நிரந்தரம், கண்ணிலிருந்து நீர் நிரந்தரமாக ஊற்றிக்கொண்டே இருக்கின்றது. அப்படி மாற்றிய சிந்திய குடிசில் அச்செம்மல் சேர்ந்த கண் இந்திரியங்களில் எரிகடல் உண்டு எனவே இந்திரியங்களை உடைய கடலும் ஒன்று உண்டு என்று சொல்வதை போல 5 பஞ்சேந்திரியங்களையும் கொண்டு ஒரு கடல் எழுந்து நின்றது என்று சொல்வதை போல சிவந்த கண்ணை உடைய அந்த பரதன் நீராத கண்ணனாக அங்கே நின்றான். அந்த அந்நெடுந்துயர் அது அவருடைய இதில் ஃபாலோ பண்ணுறோம். பர்ணசாலைன்னா இது ஓலைகளை கொண்டு வைந்த இலை, பர்ணம்னா இலை, இலைகளை கொண்டு வைந்த வேலைன்னா வேலைதான் வேலை. அதுக்கு இன்னொரு வடிவம். நெடுந்துயர் உறும் அரிய வீரனை தன் தடக்கையால் ராமன் தாங்கினான். நெடுங்கூந்தலை நோக்கி நாயகன் என் நெடும் பிரிவினால் துஞ்சினான் என்றான். இதுல பாடவேதான் இருக்கு. அந்நெடும் துயருறும் அரிய வீரன், அந்த நெடுந்துயருறும் நீண்ட நேரத்தாலே தவிக்கின்ற அந்த அரிய வீரன் பரதனை தன் நெடுந்தடக்கையால் ராமன் தாங்கினான். அவருடைய நீண்ட கைகளால ராமன் எடுத்து தாங்கறான். இதுல கரத்தினால் பாடலாம். நல் நெடும் கூந்தலை நோக்கி
சீதைக்கான அடைவு நல் நெடும் நல்ல நீண்ட கொண்டு சீதை பார்த்து நாயகன் என் நெடும் விரிவினால் துஞ்சினான். இந்த காலத்துக்கு நான் பிரிந்த காரணத்தினாலே நாயகன் அந்த இடத்துல தசரதன். தசரதன் என் நெடும் விரிவினால் என்னுடைய இந்த கால பிரிவினால் துஞ்சினான். அதாவது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பெண்கள் வந்து பொதுவாக பொது சபைகளில் இருக்கிறது. அதனால இவன் முதல்ல பரதன் வந்து பார்க்கும்போது அங்கே சீதை இல்லை, அவன் தனியாக பர்ணசாலையில் இருக்கான்ற மாதிரி ஒரு காட்சியை காமிக்கிறான். ஆனால் நம்ம படத்துல எல்லாம் சீதை லக்ஷ்மணன் ராமன் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது பரதன் வர மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் தாய காலில் அதையும் கவனிக்கலாம். கர்மா பண்ணும்போது லேடிஸ் இருக்க மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ ராமன் இன்னும் தாயரை சந்தித்த பாடில்லை. இல்ல அது கர்மா பண்றது இல்ல, முந்திய முதலிய வசிஷ்டன் அவர் சொல்றது பரதன் வரும்போதே சீதை வரும்போதே சீதை இங்க நாயகன் அப்படிங்கிறதுக்கு ராமன் சும்மா நாயகன் என் நெடும் பிரிவினால் துஞ்சினான். நாயகன் துஞ்சினான்னா யாரு? இல்ல இங்க நாயகன் ராமன் எடுத்துக்கிட்டு அடுத்த வரையில வந்து சப்ஜெக்ட் இல்லாம போயிடும். என்னிடம் பிரிவினர் துஞ்சினான்னா யார் துஞ்சினாங்கிற துண்ணனும் நெஞ்சினால் துலங்கினால் துணைக்கண் எனும் கடல் நெடுங் கடல்வி காண்டிட மண்ணினும் செவிலி மேல் வைத்த கையினால் பன்னியனும் கிளவியால் பண்ணி ஏங்கினான். துண்ணெனும் நெஞ்சினால் துலங்கினாள் துணை கண் எனும் கடல் நெடும் கலுவி காண்பிட மண்ணெனும் செவிலி மேல் வைத்த கையினாள் மண்ணெனும் கிளவியால் பண்ணி ஏங்கினாள். அதாவது சீதை அழுததுக்கு ஒரு பாட்டு, அழுதா. துண்ணெனும் நெஞ்சினாள், துண்ணா திடுக்கிடுது, சடன் அப்ரப்ட் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி ஒரு சட்டம். துண்ணெனும் நெஞ்சினாள் திடுக்கிட்ட மனமுடையவனாம், துலங்கினாள் நடுங்கினாள். துணை கண்ணனும் நெடுங்கடல், துணை கண்ணனும் நெடுங்கடல்னா இரண்டு கண்கள், துணை கண்கள்னா இணைக்கண், இரண்டு கண்கள். கடல் நெடும் கலுழி காண்கிற, கலுழினா கடல், கல்லூரி அப்படிங்கிறத கலங்கிய நீர்னு சொல்லலாம், காட்டாறுன்னு சொல்லலாம், கடல்னு சொல்லலாம். பிரவாகம் முன்னாடி வந்து காரணமின்றே கண்ணீர் நீர் கல்லுடன் கல்லூரி அது வந்து செயல். இது கல்லூரி, அது கல்லூரல் இருக்கிறது கல்லூரி. இவளுக்கு கல்லூரி எது? கல்லுடன்னா கருடன் முடியும். அது கல்வார கல்லுழன் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. ஆனால் அது வேறு. அவருடைய கண்களாகிய கடலில் இருந்த நீர் பிரவாகம் காண்கிற நீரை சொரிய மண் எனும் செவிலி மேல் வைத்த கை பூமி தாய் தலையில உட்கார்ந்து செவிலி. அதாவது அவ அப்படியே தளர்ந்து போயிட்டா, பக்கத்துல அம்மா இருந்து அவ தோள் மேல கை வச்சிருப்பான். அவ இல்லாததுனால பூமி தாய் அப்படிங்கிற செவிலி மேல கை வச்சு, பூமியில இருந்தானே இல்ல அவ ஜஸ்ட் மண்ணில் அப்படி கை வச்சிருக்கான். அதை சமத்காரமா சொல்றாரு. அத செவிலி மண்ணனும் செவிலி மேல் பண்ணனும் கிளவியார், அதாவது பண்ண இசை, ராகம் என்று சொல்லத்தக்க இசை மாதிரி பண்ணனும் கிளவியார் ராகம் போன்ற சொற்களாலே பண்ணி ஏங்கினாள், பலவாறு சொல்லி புலம்பினாள். கிளவின்னா வெண்பாமல், கிளவின்னா சொல் 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 அவ பேசுற சொல்லே வந்து இசை மாதிரி, இசை மாதிரி அழற சொல், அழறதே இசை மாதிரி. நீர் பெருக்கெடுத்து அழறதே இசை மாதிரி வசை. கல்நகு திரள் புய கணவன் பின் செல நல் நகர் ஒத்தது நடந்த காணமும் மன்னவன் துஞ்சினன் என்ற மாற்றத்தால் அன்னமும் துயர்கடல் அடி வைத்தால். கல் நகு திரள் புய கணவன் பின் செல நல் நகர் ஒத்தது நடந்த காலம். இது வந்து சீதையுடைய உணர்ச்சிகளை சொல்றேன். கல் நகு திரள் புய கணவன், கல்ல மலை, மலையை கூட வெட்கமடைய செய்கின்ற திரண்ட புஜங்களை கொண்ட கணவனுக்கு பின்னால நடந்து வந்ததுனால அவ அப்படியே கஷ்டப்பட்டு நடந்து வந்த கானகம் கூட எப்படி இருந்தது? நல் நகர் ஒத்தது, அவளுக்கு இருந்தது, சந்தோஷமா இருந்தான். ஆனா மன்னவன் துஞ்சினான் என்ற மாற்றத்தான், மாற்றம்னா சொல்,
மாத்து கன்னடா சொல்றேன். மன்னவன் துஞ்சினான். ஆனா தசரதன் மறைந்தான் அப்படிங்கிற சொல் கேட்டதுனால அன்னமும் இந்த சீதை துயர் கடல் அடி வைத்தாள். துயர கடலுக்குள்ள ஆள் எடுத்து வைக்கலாம். பெருதுயருக்கு ஆயவள் தன்னை நேர்ந்து அங்கை ஏந்தினர். தாயரின் முனிவர்தம் தர்ம பண்ணியர். தூய நீர் ஆட்டினர், துயரம் நீக்கினர். நாயகர் சேர்த்தினர், நயவுள் நீங்கினார். ஆயவள் தன்னை நேர்ந்து அங்கை ஏந்தினர். தாயரின் முனிவதம் தர்ம பண்ணியர். ஆயவள் தன்னை அப்பேற்பட்ட அவளை நேர்ந்து அவளை தேர்த்தி தேர்தல் மொழிகள் சொல்லி அங்கை ஏந்தினர். கைகளால் எடுத்துக்கொண்டார். யாரு? எப்படி? தாயரின் தாய் தன்னுடைய மகளை ஏற்றிக் கொண்டு வருவது போல அப்படி செய்தார்கள். முனிவர்தம் தர்ம பண்ணியர். தர்ம பண்ணிய தர்ம பத்னி. அந்த சொல்லாட்சியை கூட அப்படியே பயன்படுத்தலாம். தர்ம பன்னியர், முன்னருடைய தர்ம பத்னிகள் அப்படி செய்தார்கள். இது என்ன செய்வது? தூய நீராட்டினர், துயரம் நீக்கினர். நாயகர் சேர்த்தினர். அவருடைய கணவன் பக்கத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆளுநர் சொல்லி பாருங்க சொல்லியிருக்கேன். எப்பெல்லாம் அந்த வல்லின ரகரம் வருகிறதோ அந்த இடத்துல எல்லாம் வேற்றுமத்து வரும். நாயகனிடத்தில் நாயகர் நவையுள் நீங்கினார். குற்றம் நீங்கிய அந்த ரிஷிபத்னிகள் ரிஷிபத்னிகள் அப்படி செய்கிறார்கள். அவளை நீராட்டி கொண்டு போய் ராவணத்தில் சேர்த்தார். நேர்ந்து அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் என்ன பொதுவா நேர்ந்தது அப்படின்னா அது ஏற்பட்டது அப்படின்னா இல்லை, இந்த இதுல வந்து பக்கத்தில் சென்று நேர்தல் அணுகி அணுகி இந்த ஆண்டாள் பாசத்தை கூட வாய் நேர்ந்தான் வாய் நேர்ந்தான் அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் நேர்ந்தது நேர் இந்த சொல்லலாம். அந்த சொல்லுக்கும் இந்த அந்த அர்த்தத்துக்கும் இந்த அர்த்தத்துக்கும் சொல்லுது. வாய் நேர்ந்தான். தேர்ந்தரும் தெரியல செம்மல் நால்வரை ஈன்றவர் மூவரோடு இருமை நோக்குறும் சான்றவர் குலாத்தொடும் தர்மம் நோக்கிய தோன்றல்வாள் சுமந்திரன் தொழுது தோன்றினான். இப்ப இது வரைக்கும் தாயர் வரல. முதல்ல சொன்னாங்க பரதன் சேனி வசிஷ்டன் தான் வந்துட்டாங்க. இப்ப தாயர் வர தேன் தரும் தெரியல் அச்செம்மல் நால்வரை முன் ஈன்றவர் மூவரோடு இருமை நோக்கு 4 3 2 அந்த ஒரு விளையாட்டு. நால்வரை ஈன்றவர் மூவரோடு இருமை நோக்கும் சான்றார். தேன் தரும் தெரியும். தேன் சொல்கின்ற பூமாலையுடைய அச்செம்மல் நால்வரை ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் என்கிற அந்த நால்வரை ஈன்றவர் பெற்றவர்களாக மூவரோடு அந்த இருமை நோக்குறும் சான்றவர்கள் அந்த இடத்துல இம்மை வறுமை இம்மை வறுமையை நோக்குகின்ற சான்றோர்கள் சான்றவர் குழாத்தோர் முனிவர்களுடைய தர்மம் நோக்கிய தோன்றல்வான். அதாவது எப்பொழுதும் தர்மத்தையே சிந்தித்திருக்கக்கூடிய ராமனிடத்திலே சுமந்திரன் தொழுது தோன்றினான். இவங்களெல்லாம் அழைச்சிட்டு சுமந்திரன் வணங்கி வந்து அடைந்தார்கள். எந்த யாண்டையான் இயம்புவீர் என வந்த தாயர்தம் பயந்து சேவடி சிந்தி நின்றனர். சேர்ந்த கண்ணனியே முந்தை நான் முகத்தவர்க்கும் முந்தையான். அப்பொழுது முந்தை நான் முகத்தவர்க்கும் முந்தையான். நான்முகனே எப்பேற்பட்டன? எல்லா பிராணிகளுக்கும் முன்னதாக இருப்பவன். முந்தை நான்முகன் அவனுக்கும் முந்தி அவனை வந்து தன்னுடைய நாவி கமலத்தில் தோற்றுவித்தவனான திருமாலாகிய ராமன் என்ன சொல்றான்? எந்த ஆண்டையான் எம்புவி. இது வந்து ஒவ்வொரு தடவையும் கேட்கறத பார்க்கணும். கௌசல்யக்கிட்டே அதை கேட்கலாம். அங்க வந்து பரதன் வந்து கைகை கிட்ட இந்த வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே வரது பார்க்கலாம். இது ஒரு இல்லை, இது துக்கம் பார்க்கும்போது துக்க விசாரத்தை விசாரிக்கும் போது அப்பா எங்கம்மா அப்பா எங்க போயிட்டார்? எந்த யாண்டையான் எம்புவி என என் தந்தை யாண்டையான் எங்கே இருக்கிறார்? என் அப்பா எங்கே இருக்கிறார் சொல்லுங்கள் என்று அந்த தாயர்தம்
வயங்கு சேவடி. வயங்கு சேவடினா விளங்குகின்ற சிவந்த பாதங்கள். சிந்தி நின்றன, தன்னுடைய கண்கள் நீர் சிந்த நின்றன. சேர்ந்த கண்ண நீர், தன்னுடைய தன்னுடைய அது இப்படி படிக்கணும். வயங்கு சேவடி சேர்ந்த கண்ண நீர் சிந்தி நின்றன. சிவந்த தன் கண்களின் நீரை சிந்தி நின்றான். யாரு? வேறுபட்ட பிரம்மனுக்கும் தேவனான அந்த பிரம்மனை படைத்தவன். அது ஒரு விளையாட்டு லீலை. நடுவில் அந்த ஐயன் என்னுடைய இந்த பாட்டு சின்ன பாட்டு தான் படிச்சிருக்கோம். ஐயன் இன்னுடைய அன்னை மூவரும் வைய மன்னரும் மற்றும் மாக்களும் துய்ய நாடு ஒரீ தோன்றினார் அவருக்கு உய்ய நல்லருள் உதவுவாய் என்றார். இது சுமந்திரன் சொல்றது. ஐய நின்னுடைய அன்னை மூவரும், என்னுடைய தாயர் மூவரும், ஆய்மார்கள் 3 பேரும், வைய மன்னரும் அரசர்கள் எல்லாரும் மற்றும் மக்களும் பொதுமக்கள் எல்லாரும் துய்ய நாடொரி தூய்மையான நாடை விட்டுவிட்டு இத்தோன்றினார், இங்கு வந்திருக்கிறார். அவருக்கு உய்ய நல்லருள் உதவுவாய், அவர்களுக்கு அருள் செய்வாய். அவர்கள் துக்க சாகரத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேர்தல் கொடுத்து தாயரும் தலைப்பெய்து தான் தழி ஓய்வீது துண்டினால் உரல் ஓங்கினார். ஆய சேனையும் அனங்கனார்களும் தீயில் விழுந்து தீமெழுகின் தேம்பினார். தாயரும் தலை பெய்து தாம் தழுவி ஓய்வில் தும்பினால் உரல் ஓங்கினார். ஆய சேனையும் அனங்கனார்களும் தீயில் விழுந்து தீமெழுகின் தேம்பினார். இந்த உரல் அப்படிங்கிற வார்த்தைக்கு உழற்றல், உழற்றுதல், உழலுதல், உடற்றல், இது வந்து செயற்பாட்டு வினை, இது செய்கிறேன். உரல் ஓங்கினார், துன்பத்தால் உரற்றினார்கள். அவர்கள் தலை பெய்து அப்படின்னா ஒன்றாக கூடி தாம் தழுவிக்கொண்டு ராமனை தழுவிக்கொண்டு ஓய்வில் தும்பினால் ஓயாத துன்பத்தினாலே அழத் தொடங்கினார்கள். ஆய சேனையும் இது கொஞ்சம் ரிலீஃப் இருந்ததை பார்த்தோம். பரத்வாஜ முனிவருடைய இதில் வந்து கொஞ்சம் மூட் மாறி இருந்ததை பார்த்தோம். இப்போ மறுபடியும் அந்த மெலடி இது மெலங்கலி மறுபடியும் வந்து கவிழர். ஸோ ஆய சேனையும் அணங்கு அனார்களும் தீயிலே விழுந்த மெழுகை புகழ். தீயிலே விழுந்த தீமெழுகு, தீங்கிறது இன்னொரு அடிஷனல் தீமெழுகு தேன். தீயிலே விழுந்த மெழுகு எப்படி உருகுமோ அப்படி உருகிறார். தீயில் விழுந்து தீமெழுகுனா அந்த தீ எற்றா தீமெழுகு. தீயில் விழுந்த மெழுகு வந்து உரையாது. இல்ல அது ஓகே, 2 வாட்டி தீ வருது. அதான் தீமெழுகு அப்படின்னா லிக்விட் பேராஃபின். தீயில் விழுந்து அனலில் விழுந்துகின்ற அந்த தீ அப்படிங்கிறதுக்கு வந்து தனியா வந்து அர்த்தம் கிடையாது. தீமெழுகு வினைத்தொகைன்னு போட்டுக்கிறேன். தீயின் கண் படும் மெழுகு, தீயின் கண் பட்ட மெழுகு, தீயின் கண் படப்போகும் மெழுகு. அப்போ தீ 2 தடவை வருது. கரெக்ட் தான், கரெக்ட் தான். தீயின் கண் படப்போகும் மெழுகு. அதனால எம்பசைஸ் பண்றதுக்காக பாட்டு மெழுகுன்னு சொன்னாலே அவ்வளவுதான். தீயில் விழுந்த மெழுகே தீயில் விழுந்த மெழுகா சிக்னிஃபிகண்டா இருக்கும். அவங்க பெரிய குடிகாரன் எப்பவும் தண்ணியிலேயே இருப்பாங்க. 2 தடவை சொன்னேன். எக்ஸ்ட்ரா எம்பசைஸ். வரலாறுன்னு ஒரு படத்துல, அஜித் படத்துல ஒரு பாட்டு இருக்கும், தீயில் விழுந்த தீயா அப்படின்னு. அது தலை பெய்துங்கிறது திருப்பாவையில வர. பின்னர் சங்க விருப்பார் போல் வந்து தலை பெய்து. தலை பெய்துனா ஒன்று கூடுதல். ஒரு காலத்துல அது வந்து ரொம்ப ஒரு கலோக்கியல் வார்த்தையா இருந்து அதனாலதான் ஆண்டாள் பயன்படுத்துறார். முழுக்க வழக்கு இந்த நாச்சியாரத்துல கூட உயிர் பெய்யுது அப்படின்னு. அது உயிர்ப்பு அது வேற. பின்னர் உயர்தரை பெற்றி அப்பொன் அனார்களும் சனகன் பூவையை துண்ணி மார்பு உற தொடர்ந்து புல்லினார். இன்னல் வேலை புக்கு இழிந்து அழுந்துவார். பின் அவ்வீரரை பெற்றிய பொன்னனார்களும் ஜனகன் பூவையை துண்ணி மாபுர தொடர்ந்து கொள்ளினார்.
இன்னல் வேலை புக்கு இழுந்து அழுந்துவார். அதற்கு பின்னால் அவ்வீரரை பெற்ற இந்த 4 வீரர்களையும் பெற்றவர்களான பெருமையை உடைய அந்த பொன்னார்களாகிய மூவரும் ஜானகியை ஒருவர் மாற்றி ஒருவர் தழுவிக்கொண்டார்கள். நகன் பூவையை துண்ணி மார்புற தொடர்ந்து கொல்லினார். ஒருத்தர் விட்டா ஒருத்தர், ஒருத்தர் விட்டா ஒருத்தர். இன்னல் வேலை புக்கு இழிந்து அழுந்துவார். துயர்கடலிலே விழுந்து எழ அழுந்துவார். அந்த வார்த்தையை தேர்கின்ற துயரத்துக்குள்ளே முழுகிக் கொள்கிறார்கள். அவங்க விழுந்தவர் எழவில்லை. சேனை வீரரும் திருநல் மாநகர் மான மாந்தரும் மற்றுள்ளோர்களும் ஏனை வேந்தரும் பிறரும் யாவரும் கோனை எய்தினர் குறையும் சிந்தையா குறையும் சேனை வீரரும் திருநல் மாநகர் மால் நை மாந்தரும் பிரிக்கணும். மான மாந்தரும் இருக்காது, மால் நை அது ஒரு பாடம். மான மாந்தருங்கிறது இன்னொரு பாடம். இல்ல, மான மாந்தரை எப்படி பிரிப்பீங்க? மான மாந்தருக்கு பொருள் சொல்லுங்க. மால் மாலுக்கு நைந்து இல்ல, இதுல மானம்னா பெருமை, பெருமைன்னு சொல்றீங்க. இப்ப வந்து பெருமை பொருந்திய மாந்தர் அது அது ஒரு பாடம். நீங்க சொல்றது நை மாந்தர்கள் கூட மால் நை மயக்கமுற்று நைந்து போகின்ற மாந்தரும் அது வைமுக பாடம். சோகத்தினால சேனை வீரரும் திரு நன்மாநகர் அயோத்தியை சேர்ந்து மயக்கமுற்று கலங்கி கொண்டிருக்கின்ற நைந்து போகின்ற மாந்தர்களும் மற்றொருவரும் பிறரும் ஏனை வேந்தரும் மறுபடியும் பிறரும் யாவரும் பெரிய கூட்டம். அது எவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு. அந்த குதிரையே 8 கோடின்னு சொன்னான். 8 கோடி குதிரை உள்ள ஏற்றிருக்கான், கப்பல் படகுல ஏற்றிருக்கான். எத்தனை யானை வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து எத்தனை ஜனங்கள் வந்திருக்கணும். இது அத்தனையும் வந்து அப்படி சேர்ந்துருக்காங்க, கூட்டம் கூடி இருக்கு. ஏன்னா கோனை இத்தனை பேரையும் சொல்றான். கோனை எய்தினால் குறையும் சிந்தை. எல்லாரும் ராமனிடத்திலே போய் சேர்ந்தார்கள். இல்ல அழிந்து வருந்துகின்ற சிந்தையை உடையவர்களாக ராமனிடத்திலே வந்து அடைந்தார்கள். அரசனாக இருக்க வேண்டியவரான இப்ப கோன் அப்படின்னு சொல்லலாம். பல இடங்கள ராஜானே சொல்ல போறான். படம் செய் நாகனை பள்ளி நீங்கினான் இளம் செய்தொல் குலத்து இறைவன் ஆதலால் தடம் செய் தேறினான் தானும் நேரினால் தடம் செய்வான் என கடலில் போகினான். படம் செய் நாகனை பள்ளி நீங்கினான் இடம் செய்த செய் தொல் குலத்து இறைவன் ஆதலால் தடம் செய் தேறினான் தானும் நீரினால் கடம் செய்வான் என கடலில் மூழ்கினான். ரகுவம்சத்துல பிறந்தவன். ரகுவம்சத்துல இந்த சூரிய குலத்துல பிறந்தவன் யாரே? தசரதன். படம் செய் நாகனை பள்ளி நீங்கியவனாகிய திருமால் ராமனாக வந்து அவதரித்திருக்கின்ற குலம் சூரிய குலம். ஆகையால தடம் செய் தேறினான். தேரில ஒற்றை சக்கரத்திலே ஊர்ந்து செல்கின்ற சூரியனானவன் தானும் தன் கைகளாலே நீர்க்கடன் கழிப்பவன் போல நீர் குளிர். கம்பனோட அஸ்தமனம் உதயம் வர்ணனைகளை மட்டும் தொகுத்து ஆராய்ச்சி பண்ணாலே ஒரு தனி புத்தகம் கிடைக்கும் போல இருக்கு. ரொம்ப முக்கியமான இடங்கள்ல இந்த கால குறிப்பெல்லாம் வச்சிருவோம். இல்ல, அது வந்து அவருக்கு ஒரு மார்க்கர் மாதிரி. சில இடங்கள்ல மலையில சூரிய உதயத்தை சொல்லுவாங்க, இப்ப இங்க நதியில சொல்றாங்க. ஏன்னா அப்பதான் அந்த ஊமை கரெக்டா ஆகும். அதே மாதிரி இப்போ 2 கிளாஸ் போனால வந்து இந்த மலை காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தபோது மலைக்கு கிரீட வச்ச மாதிரி சூரியன் அப்படியே இறங்கும் போது மலையோட உச்சியில ஒரு கட்டத்துல நிக்குது. அத வந்து மலைக்கு கிரீடம் மாதிரி அப்படின்னு ரொம்ப பொருத்தமா இருக்கும். கிடையாது, மலை ஒரு ட்ரையாங்கிளோட உச்சியில வந்து சூரியன் இருக்கிற மாதிரி கட்டப்படும். அப்படியே கிரீடம் மாதிரி தான். அப்படி ஒரு வர்ணனை அந்த இடத்துல. சில நாவல்கள் எல்லாம் வந்து எல்லா சூரியாஸ்தமும் ஒரே ரத்த கலங்கள் எல்லா அப்படி கிடையாது, மாற்றி மாற்றி சொல்லும். அது ஒண்ணு. மகேந்திர மலையில அனுமன் தாண்டும் போது சூரிய அஸ்தமனம் ஆகும். என்ன மகேந்திர மலையில வந்து ஆகும்போது சூரிய அஸ்தமனம் ஆகும். அங்க போய் லங்கையில
உதவாகும்போது மிட் நைட்டு. காலையில ஒரு அசோகவனத்தை அழிச்சுட்டு இருக்கும்போது சூரிய உதயம் ஆகும். சாயங்காலம் மறுபடியும் அத்தமன் ஆகும்போது இங்க வந்துருவாரு. ஒரு நாள் 24 மணி நேரம் கணக்கு இதுக்காக வச்சிருப்பாங்க. சுந்தரகாண்டம் பூராவும் 24 மணி நேரம் 24 மணி நேரம் கணக்கு. அதை பார்த்துட்டே வரணும். எங்கெங்கெல்லாம் அவன் சொல்லிட்டு வரான். ஒரு காண்டம் கூட இந்த காண்டத்துல ஆரம்பிச்சது. காட்சி முன்னாடியே தொடங்கி அது இதுல ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டு பாட்டு நீங்களே படிச்சு ஒரு மார்க்கர் வருது. கங்குல் வந்திட கண்டு யாவரும் அங்கனே துயில் அமைய ஆர் இருள் பொங்கு வெண்பகை போக மற்றை நாள் செங்கதிர் குணதிசையில் தோன்றினான். கங்குல் வந்திட கண்டு கண்டு யாவரும் கண்டியாவரும் அங்கனே துயில் அமைய ஆறிருள் பொங்கு வெம்பகை போக மற்ற நாள் செங்கதிர் குணதிசையில் தோன்றினான். இரவு வந்திடவும் வந்திட கண்டு யாவரும் அத்தன்மைத்தாக துயிலச் செல்ல ஆறிருள் பொங்கு வெம்பகை போக அந்த இருள் என்கிற பகையை நீக்குவனாக மற்ற நாளே செங்கதிரானவன் கீழ்த்திசையிலே தோன்றினான். இது பாத்தீங்களா, கரெக்டா இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அடுத்த பாட்டுல அன்று தீர்ந்த பின் அப்படின்னு இருக்கு. அது போறோம். அடடா, ஒரு சூரியன் நல்ல ஒரு ஸ்லாட் ரொம்ப கிளியரா தெரியும். இடைச்செருகள் பாட்டு ஏன்னா இப்ப தோன்றினான்றதுக்கு அப்புறம் அன்று தீர்ந்த பின் திருப்பி சொல்லலாம். ரொம்ப கிளியரா தெரியும். இப்பதான் தோண்டி இருக்கான், உடனே அன்று தீர்ந்த பின் அடுத்த பாட்டு வருமா கிளியரா இடைச்செருகள். இந்த செருகல்கள்லாம் யாரு செய்திருக்கு? கவிராயன் பாட்டு எழுத தெரியாது. நாமெல்லாம் பிழைச்சோம். இல்ல ஓலைச்சுவடியில நம்ம பிரதி எடுக்கிறோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் மறந்துடாது. யாரோ வேணும்னு பண்ணிட்டாங்க அப்படின்னு தயவு செஞ்சு இது வந்து ஸ்டேஷனரி ப்ரிப்பரேஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸ்டேஷனரி ப்ரிப்பரேஷனுக்கு இந்த பாம் லீஃப் தயாரிக்கிறதுக்கு 1 மாதம் ப்ராசஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அது எழுத வருதான்னு பார்க்கறதுக்காக தான் அந்த பிள்ளையார் சுழி ஒரு கிளாக் வைஸ் சர்க்கிள் ஒன்று, ஒரு ஸ்ட்ரைட் லைன் 3 இலை சரியா கிழியறதா கிழியாம இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் அது. அதுக்கு மேல அதுக்கு பதம்லாம் பண்ணிட்டு எழுத ஆரம்பிக்கணும். இதுவே எழுத ஆரம்பிக்கிறது பெரிய ப்ராசஸ். நம்ம தட்டுற மாதிரி இல்லை. உட்காந்துட்டு அதில் எழுதுறத சரியா பிடிச்சு கையில பிடிச்சி வச்சு எழுதினாங்க. கொஞ்சம் அடியில கசிக்கிட்டு கீழே குத்திப்போம், கை ஸ்லிப்பாயிடும். இத்தூண்டு இடத்துல எழுதியாடும். அவன் அத்தனையும் கட்டப்பட்டு எழுதிருக்கான், அத்தனையும் பிரதி பண்ணிருக்கான். அதை பார்த்து இங்க எழுதும்போது தப்பு இல்லை. அந்த தப்புக்கு அர்த்தம் வந்துடலாம், தப்பு வந்துடலாம். ஒரு லைன் மிஸ் ஆயிடலாம், ஒரு பாட்டை முன்ன பின்ன மாற்றி எழுதிடலாம். சில சமயத்துல ஒரு பை இம்பல்ஸ், ஷியர் இம்பல்ஸ் எழுதும்போது பிரதி செஞ்சு வாங்க. நான் பண்ணிருக்கேன், பிரதி செஞ்சு பாருங்க. இதுவான பூரா பிரதி செஞ்சு பார்த்துருக்கேன். பை ஷியர் இம்பல்ஸ் நானே எழுதுறேன். அப்பதான் எனக்கு தெரியுது, ஓஹோ ஏன்னா இவ்வளவு பெரிய ஆளுமையில இருக்கோம் நம்ம. We are under the influence of great Kamban. அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கும்போது கொஞ்சம் கவிதை எழுதணுங்கிற ஆர்வம் உள்ளவனு கட்டாயம் வந்துடும். கட்டாயம் வந்துடும். நீங்க 2 பாட்டு சேர்த்து படிச்சது. அன்று திரிந்த பின் அரச வேலையும் துன்பு செஞ்சடைத்தவரும் சுற்றமும் தண்டுணை திரு தம்பிமார்களும் செந்து சூழ ஆண்டி இருந்த செம்மல் தான் பரதன் துஞ்சினான் பையம் ஆணையால் சரதன் நின்னதே மகுடம் தாங்கலாய் விரத வேடம் நின்கொள் வேண்டினாய் பரதா கூறு என பரிந்து கூறினான். அதாவது நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். நீங்க தான் சொல்லுங்க இந்த பாட்டுக்கு விளக்கம். இந்த 2 பாட்டுக்கு நீங்க தான் இதுக்கு நீங்களே சொல்லிட்டீங்க. அடுத்தது வந்து அவர் லாஜிக்கல். அன்று தீர்ந்த பின், அன்றைய தினம் தீர்ந்த பின் அரசன் அரச வேலையும் துன்று செஞ்சடை தவறும் சுற்றமும் தன் துணை திரு தம்பிமார்களும் சென்று சூழ ஆண்டு இருந்த செம்மல்தான். அன்று இரவு போது முடிந்து பகல் காலை போது விடிந்த உடனே
அரசர்களாகிய கடலும் ஜடாமுடியை தாங்கிய முனிவர்களும் தன் சுற்றத்தார்களும் தன்னுடைய தம்பிமார்களும் எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துல சூழ்ந்து இருக்க நடுவிலே வீற்றிருந்த செம்மலாகிய ராமன் தான் கேட்கிறான். வரதன் துஞ்சினான் வையம் ஆணையால் சரதம் நின்னது. இந்த சரதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மை அப்படின்னு பொருள். இது நிலைத்த உண்மை, நீடித்த உண்மைன்னு அர்த்தம் இருக்கு. என்றென்றும் உண்டு. இப்ப ஆரம்பிக்கும் போது போட்டு வாங்குறாரு இந்த மனுஷன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால லக்ஷ்மணன் கிட்ட இந்த இவ்வளவு கோபிச்சுக்கிறியே, அவன் என்கிட்ட எல்லா நாட்டை ஒப்படைக்கிறதுக்காக வரான், அது தெரியலையே அவனுக்கு அப்படின்னு கேட்ட மனுஷன் இந்த பரதனை பார்த்ததும் என்ன சொல்லணும்? பரதனை பார்த்து, அப்பா பரதா நீ நாட்டை கொடுக்கறதுக்கு தான் வந்துட்டு கொடுப்பா, நான் வாங்கிக்கல, இல்லப்பா நான் வாங்கிக்கல, ஏதோ ஒன்று சொல்லிருக்கணும் இல்லையா? இதுதான் அவரோட கேரக்டர். என்னதான் 100க்கு 100 பக்கம் 100க்கு 200 பங்கு தெரிஞ்சிருந்தாங்க, அதே அவன் வாயால வர. வரதன் துஞ்சினான். வரதனாகிய வரத்தை தருபவனாகிய தசரதன் இறந்தான். வையம் ஆணையால், அவனுடைய ஆணையாக சரதம் நின்னது, நீண்ட காலத்துக்கு உன்னுடையதே. மகுடம் தாங்கலாய், மகுடத்தை தாங்காமல் விரத வேடம் துணைந்தாய். நீ எங்கொள் வேண்டுமா? எதுக்காக விரத வேடம் பூண்டாய்? பரத கூறு என பரிந்து கூறினோம். ஒன்றுமே தெரியாதவங்க பரிந்து கூறு. இந்த ஒரு பாட்டையும் மந்தரையோடைய பாட்டையும் ஒப்பிட்டாங்க. சரதம் இப்புவியலாம் தம்பியோடும் இவ்வரதனே இருக்கு காக்குமேல் வரம்பில் காலமும் வரதனும் இளவலும் பதியில் நீங்கி போய் விரதவாதம் செய்ய விடுதல் நன்றாக. அதுல இருக்கிற அந்த 4 வார்த்தை அதே எதுக மந்தரையோட வார்த்தை. அந்த வார்த்தையை தூக்கினா அப்படியே அதே ஆர்டர்ல, அதே வார்த்தைகளை ஆர்டர்ல வார்த்தைகளை கொஞ்சம் முன்ன பின்ன போட்டு வரதன் துஞ்சினான். சரதனுப்புவியாம் தம்பியோடும் வரதனே தாங்குவேன். எப்போதுமே ராமனே தாங்குவேன் என்றால் வரதனும் சத்ருகனும் தவசையை காட்டுதான் அப்படின்னா கேட்கிறான். சரதம் தான் துஞ்சி ஆகிட்டு வையம் அவனுடைய ஆணையினால அவன் சொல்லியிருக்கான். சரதம் நின்னது நெடுங்காலத்துக்கு ஒண்ணு, 14 வருஷத்துக்குன்னு சொல்லல, நெடுங்காலத்துக்கு ஒண்ணு. மகுடம் தாங்கலாம், மகுடத்தை தாங்காமல் விரத வேடம். இதுக்காக இந்த விரத வேஷம் போட்டு வேடம் அப்படிங்கிற வார்த்தையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் லேசா ஒரு குத்துற மாதிரி இருக்கு. இதுக்காக இந்த மாதிரி கோலம் வேடம் இல்ல, அதான் ட்ரெஸ்ஸிங் இல்ல இல்ல முடிவில்லை திசை நோக்கி தொழில் நவவேடம் தலை நின்றான். அதனால அதை யாரும் அந்த மாதிரி தோன்றினா கூட மறந்துருந்தா ராமன் எங்கோல் வேண்டுவான் பரத கொடு என்று பரிந்து ரொம்ப அநியாய குறும்பா இருக்கு. அவரு இவரு வந்திருந்தபோது நமக்கு இந்த கம்பசூத்திரம் பற்றி சொன்னாங்க. எங்கேயோ போடுற முடிச்சா எங்கேயோ அவிழ்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இதுவா இருக்கு. என்றதும் பதைத்து எழுந்து கைத்தொழா இன்று தோன்றதை நெருங்கி நோக்கி நீ அன்று யாவரை அறத்தோடு நீ என்று யாவரை அறத்தோதா அது இன்றுவாய்ப்பதாம் என்ன பேசுவான் என்றதும். இப்போ பரதன் பேச ஆரம்பிக்கிறான். ஒரு விஷயம் என்னன்னா, இதே வார்த்தைய அந்த பக்கம் பரத்வாஜன் கேட்ட போது கூட அவன் கொண்டுடுற மாதிரி கலந்துனான். ஒன்றும் பண்ண முடியல அவனால. என்றலும் படைத்து எழுந்து கைதொழா நின்று தோன்றலை நெடிது நோக்கி நீ என்று யாவரே அறத்துளோ அதில் பின்றுவாய்படம் என்ன பேசு. இதுல இன்னொரு பாடம் இருக்கு, அதர்னு. அதர்னா வழி, தர்ம நெறியை தர்ம நெறியை நீங்குவாயா என்றலும். இப்படி ராமன் சொன்ன அதை தெழுந்து பதச்சு போய் எழுந்து கைதொழா நின்று கைதொழுது நின்று கைதொழுது நின்று தோன்றலை நெடிது நோக்கி. தோன்றல்னா புகழோடு தோன்றிய புதல்வன் ராமன். அவனை நெடிது நோக்கி
அல்ல கவனிச்சு நீ என்று யாவரே அறத்தூடும். உன்னை விட்டா தர்மத்துக்கு யார் இருக்காங்க? அது அதர் பின்றுவாய்க்கலாம். அந்த தர்ம வழியில் பின்றுதல்னா பிறழ்தல், பின்வாங்கு. அதிலிருந்து நீ பின்வாங்குவாயா? என்ன பேசுவான் சொல்லி பேச. இப்போ கை தொடானா இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து கை தொடாமல் இல்ல எல்லா இடத்துலயும் வருது. இப்போ இங்க வருது. பட் கை தந்து அது ரொம்ப ஆண் என்று நூற்றுக்கணக்கான பாடல்கள் வருது அந்த மாதிரி. இல்லை கம்பராமாயணத்துல வருது. ஆனா இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம கை தொடா அப்படின்னா கை தொடாமல். நான் தான் சொல்றேனே, உங்க தாத்தா எழுதின பாட்டிலேயே வேடர் வாராத விருந்து திருநாளில் பேடை கோயில் ஒன்று பெட்புறவர் ஆண்களையில் வீட்டிலிருந்தே ஆண்குறிகள். இது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இந்த விருந்து அப்படிங்கிற வார்த்தைக்கு வேடர் வாராத விருந்து திருநாள். ஏன் பறவைசூட வாய்ந்த பெருஞ்சோலையில் விருந்து திருநாள்ல ஜாத்தியான சுடணும், விருந்துக்கு ஜாத்தியான பறவை தேவைப்படும். ஏன் வரல அப்படின்னு சொன்னா விருந்தே புதுமை. தொல்காப்பி புத்தகம் விருந்தா புதுமையான நாள்னு அர்த்தம். அந்த புதுமைங்கிற அர்த்தமே மறந்து போச்சு. விருந்தாளி தான் புது ஆளுன்னு அர்த்தம், ஸ்ட்ரேஞ்சர்னு அர்த்தம், ஸ்ட்ரேஞ்சர்னு அர்த்தம். மறந்து போயிட்டமே 3 வருஷத்துக்குள்ள. மனக்கு ஒன்றாதன வரத்தின் நின்னையும் எனக்கு ஒன்றாய் ஏமியா எனக்கு ஒன்றாய் கருந்தனைய ஆதலால் எனக்கு ஒன்றா கவனெடுப்பது என்னார். எனக்கு ஒன்றா மனக்கு ஒன்றாதன வரத்தின் நின்னையும் நினக்கு ஒன்றா நிலை நிறுவி ஏமியான் தனை கொன்றாள் தரும் தனையன் ஆதலால் எனக்கு ஒன்றா தவம் அடுப்பது எண்ணினால். அதாவது மனக்கொன்றாத, மனத்திற்கு பொருந்தாத, பெரியோர்களுடைய மனத்துக்கு பொருந்தாத வாங்கிய வரத்தின் வரங்களால் நின்னையும் உன்னையும் நினக்கு ஒன்றா நிலை நிறுவி உனக்கு பொருந்தாத வகையிலே உன்னை காட்டுக்கு அனுப்பிவிட்டேன். நேமியாந்தன் உன்னை என்ன பண்ணினா, அதாவது மனதுக்கு பொருந்தாத வகையில உனக்கு பொருந்தாத இடத்துல உன்னை காட்டு அனுப்பிட்டேன். நேமியாந்தன் சக்கரவர்த்தியான தசரதன் நேமியாந்தனை நேமியான் தலை கொன்றாள். என்ன காட்டுக்கு அனுப்பிட்டா, சக்கரவர்த்தியையும் கொண்டு போட்டுட்டா, இறக்க செய்தாள் தரும் தனையன் அவள் பெற்ற புதல்வளான நான். ஆதலால் அப்படிப்பட்டவனாகிய நான் எனக்கு ஒன்று எனக்கு ஒன்றா தவம் அடுப்பது எண்ணி. எனக்கு அப்படிப்பட்ட எனக்கு தவம் அடுப்பது. இந்த மாதிரி நான் விரத வேஷம் போட்டு வந்திருக்கேன். இப்பேற்பட்ட பாவியான எனக்கு தவம் செய்யறது ஒன்றா தகுந்ததில்லை. இது வந்து தன் இழிவு, வரதனுடைய தன் இழிவு பேச்சு. உனக்கு தகாத வகையில ஒன்றை காட்டுக்கு அனுப்பி சக்கரவர்த்தியையும் கொண்டு போட்டா ஒருத்தி, அவளுடைய பையன் தான். நான் வந்து இந்த மாதிரி விரத வேடத்தோட தவம் இருக்கிறதுன்றது எனக்கு தகுதியானது. நோவது ஆகிய உலகை மொழி செய்த பாவக்காரியை பிறந்த பாவியே சாவது ஒரு இதை தாம் செய்கினது யாவனாகி பழி நின்று